அவங்களுடைய சொந்த சுயபர புராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோட இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு.